இங்கிலீஷ் மே கனெக்ட் வித் யூ த வேர்ல்டு, பட் தமிழ் மே கனெக்ட் வித் யூ த சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்ம உலகம் முழுக்க போனால் எங்கே வேணால் பேசலாம், நம்ம இன்னொரு பீப்புளோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் வந்து தமிழ் அப்படிங்கிறது ஒரு சோல், ஒருத்தரோட உயிர் போட நம்ம பேசுகிற மாதிரி இருக்குமாங்க. இந்த வரிகள்லாம் கேட்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தமிழ்லேயே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் நீங்களும் கொஞ்சம் ஓடாமல் கேட்பீங்க. ஆனால் டாபிக் என்னமோ ஒரு இங்கிலீஷ் டாபிக் என்ன அப்படின்னா வந்து லீடு யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். லீட் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னோக்கி எடுத்து சொல்கிறது. உன்னை நீ முதல்ல லீட் பண்ணுங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் திங்கிங் டு லீட் அதர்ஸ். ஃபஸ்ட்டு அதர்ஸை நீங்கள் லீட் பண்ணணும்னா உங்களை நீங்கள் லீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். சார் என்னோட லைஃப் வந்து நான் இப்படி தான் ஷேப் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஒரு பாத்தில் தான் இருக்கும், இந்த ஒரு வேலை தான் இருக்கும், இந்த ஒரு அட்ராக்ஷனில் தான் இருக்கும். நானே வந்து சரியில்லைங்கும் போது அப்போ சொல்லுவாங்களே நிறைய பேர், இதை வந்து நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தையாக இருக்கும், நீயே சரியில்லை அடுத்தவனை திருத்துற அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு லைஃப் ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும் பொழுது பார்த்தா உங்களை வந்து லீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு திறமையாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது, எல்லாரும் பார்க்குறது, எல்லாரும் தேடக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? டிசிப்ளின் மட்டும்தான். இதை சொல்லும்போது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கும், இது எல்லாருமே சொல்கிறது தானே சார். சார் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒன்றுமே மேட்ரு கிடையாது. டிசிப்ளின்லேயே மோஸ்ட் ஆஃப் த வேரியஸ் டைப் ஆஃப் டிசிப்ளின் இருக்குது. மற்றவங்க சொல்லி நம்ம திருந்துறது, நம்மளாவே திருந்துறது, நம்மளாவே மற்றவங்க சொல்லாத அளவுக்கு வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, சார் நான் இந்த விஷயத்த பண்ணுறேன், அவங்க இதை சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை வரத்துக்கு முன்னாடி நான் சேஞ்ச் ஆகணும் சார். இதுதான் லீடிங் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிறதோட பேசிக். உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறது, உங்களை நீங்கள் ஷேப் பண்ணிக்கிறது, உங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்கிறது. அப்போ உங்களை நீங்கள் லீட் பண்ணாலே தானா இந்த லீட் அப்படிங்கிற வார்த்தை உங்கள்கிட்ட இருந்துச்சு, லீடிங் யுவர் செல்ஃப் இருந்துச்சுன்னா அந்த லீடில் ஒரு இஆர் சேர்ந்துடும், லீடராக மாறுவோம். எல்இஏடிஆர்னு மாறுது இல்லை, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி. சார் எல்லாத்துக்கும் இன்னைக்கு காலத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க வந்து பெரிய ஆளாகணும், பெரிய வந்து 4 பேர்த்த நான் லீட் பண்ணணும், கொண்டு போகணும் அப்படின்னா, அப்போ இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர்த்துக்கு அந்த ஆசை, நான் சொல்கிறத மற்றவன் கேட்கணும். நீ சொல்கிறத மற்றவன் கேட்கணும் அப்படின்னா, நீ சொல்கிறத மற்றவன் செய்யணும் அப்படின்னா உன்கிட்ட ஒரு விஷயம் இருக்கணும், அதுதான் குவாலிட்டி. ரீசெண்டில் ஒரு கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். குவான்டிட்டின்னா என்ன? இங்கே என்ன வச்சுக்கிறோம் அது மேட்ரு கிடையாது. குவாலிட்டின்னா என்ன? இங்கே என்ன வச்சுருக்கோமோ அதை மற்றவங்கள்ட்ட எப்படி நம்ம ரெண்டர் பண்ணுறோம், சொல்கிறோம், அதுதான் மேட்டர். தட்ஸ் த மேட்டர்ஸ், தட்ஸ் மேட்டர் யுவர் லைஃப் ஆஸ் அ லீடிங் லீடர். ஓகே, அப்போ உங்களை நீங்கள் லீட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசிப்ளின் இருக்கணும்னு சொன்னேன். குவான்டிடேட்டிவாக இருக்காதீங்க, குவாலிட்டேட்டிவாக இருங்கன்னு சொல்கிறேன். சரி, இப்படிலாம் இருங்கன்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதுமா? நீங்கள் லீட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இன்னொரு விஷயம் என்ன இருக்கணும் அப்படின்னா, லீடிங் பர்சனாலிட்டி இருக்கணும். லீடிங் பர்சனாலிட்டின்னா அது எதில் நம்மளுக்கு தெரியும்னா, நம்மளோட ஒருத்தங்க நம்மளை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பார்வையிலே ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது உண்மை. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, பார்த்தோன்னே கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து படித்தவரா அப்படின்னு கேட்குறத தாண்டி இப்போ சார் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இயல்பாக அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. படித்தவங்க நம்மளை எப்படி முடிவு பண்ணுறாங்க? நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபஸ்ட்டு விஷயம் இருக்கலாம். ஓகே, ஆனால் நம்மளாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஹவு ஸ்மார்ட் வி ஆர். நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறத வச்சு மேட்ரு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக நடந்துக்கிறோம். ஸ்மார்ட்னஸ் இஸ் நாட் இன் யுவர் பாடி, ஸ்மார்ட்னஸ் இஸ் ஆன் யுவர் ஆட்டிடியூட். ஆங்கிலத்தில் ஒரு வரி இருக்குது, ஆட்டிடியூட் டிசைட் யுவர் ஆல்டிடியூட் அப்படிம்பாங்க. உங்களுடைய மனப்பான்மை, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ, எப்படி இருக்கீங்களோ, நீங்கள் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் உங்களை பற்றி அவ்வளோ உயர்வான கருத்தில் இருப்பாங்களாம். ஆட்டிடியூட் டிசைட் யுவர் ஆல்டிடியூட். உங்களுடைய மனப்பான்மை உங்களை அடுத்த கட்ட உயர்வை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரி வந்து அடுத்தவங்களை லீட் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். உங்களை நீங்கள் லீட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் டிசிப்ளின்டாக வச்சுக்கோங்க, உங்களை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைங்க. அதே மாதிரி லைஃப்பில் வந்து இதை இப்போ தான் பண்ணணும்னு யாருக்கும் சொல்கிறது கிடையாது. இதை இப்போ தான் பண்ணணுன்னா, ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ரீசெண்டில் ஒரு நியூஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு 21 வயசு பையன், 21 வயசு பையன் நெதர்லாந்து அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகிறான். வருஷத்துக்கு 1.25 crores salary. அப்போ குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. அப்போ இவ்வளோ இந்த வயசில் ப்ளேஸ் ஆகிறான்னா, அவன் வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சோன்னே, இல்லை சார் எனக்கு இப்போ தான் 21 வயசு,
நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்க கம்பெனிக்கு வரேன் அப்படின்னா, அந்த லைஃப் வந்து வெயிட் பண்ணுமா? இருக்காது. சான்சஸ் ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் எனி ஒன் இன் தர் லைஃப். நீ எவ்வளோ பெரிய அச்சீவ் பர்சனா இருந்தாலும் சரி. இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவனை லீட் பண்றதுனால மட்டும்தான் இந்த வயசுல அவன் அந்த இடத்துல இருக்கான். குறிப்பிட்ட சின்ன வயசு தானே, சேம் மெச்சூரிட்டி தானே, உங்கள மாதிரி தானே அவனும் இருக்கான். எப்படி அவன் இந்த பிளேஸ்ல இருக்கான்? அவனை லீட் பண்ற விதம். இந்த நேரம்னா இப்படிதான். இப்படி படிச்சிருக்கேன் சார். சார் படிக்கிற நேரத்தில் தன்னை வந்து கரெக்டாக படிப்போட லீட் பண்ணியிருக்கான். படிச்சு முடிச்சோடனே இத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட்டோம். வீட்டுக்கு ஏதாவது செய்யணும், நமக்கு ஏதாவது செய்யணும்னு அவனை கரெக்டாக ஃபேமிலிக்காக லீட் பண்ணியிருக்கான். அப்போ ஃபைண்டிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஸ்மார்ட் பர்சன் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஆட்டிடியூட்னு சொன்னேன்னு, அந்த ஆட்டிடியூடை எப்போ காட்டுறோம் அப்படின்னா, எப்போ காட்டுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேரண்ட்ஸ் காசில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுங்க. லைஃப்பில் எல்லாமே மற்றவங்க கொடுத்ததை இது பண்ணும்போது அந்த வந்து ஆட்டிடியூட் இருக்கு. ஆனால் அந்த ஆட்டிடியூட் எப்போ இருக்கணும்? நம்ம உழைச்சி, நம்ம சம்பாதிச்சு, நம்ம அந்த காசை ஏர்ன் பண்ணி அதில் காமிக்கிறது தான் ஆட்டிடியூடு. பட் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு பேசிக் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு அவ்வளோ ஆட்டிடியூட் இருக்குது. ஒரு காலேஜில் படிக்கிற பையனா அவ்வளோ ஆட்டிடியூட் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அந்த ஆட்டிடியூட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, உங்கள் பணம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது, உங்கள் பணத்தில் எல்லா விஷயங்களும் லைஃபே மாறுது, கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அப்போ தான் அதுவும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷனோட அடுத்த லெவலோட அந்த ஆட்டிடியூட் வெளிப்படணும். அதே மாதிரி சொல்லுவாங்கள்ல, தொடங்கணுன்னே வந்து நான் வந்து பெரிய ஆள் ஆயிடுவேன் சார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. இப்போ இப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கணும்னா, உங்களை நீங்கள் லீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களை நீங்கள் லீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, உங்களை நீங்கள் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களை நீங்கள் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. என்னோட லைஃப்பை நான் எதுக்கு பிளான் பண்ணுறேனோ அதை நோக்கி நான் போகிறேனா அப்படிங்கிறது தான் முக்கியம். நன்றி, வணக்கம்.